ஹாய் ஹலோ. நம்ம ஆரி ப்ளவுஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லலாம் கீழே வந்து ஹேங்கிங் பண்ணுறது நிறைய பேத்துக்கு டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னா நம்ம நீடில் வச்சுட்டு அப்படியே 3 எந்த பீட்ஸ் நம்ம இது பண்ணுமோ அந்த தைக்கணும்னு எடுத்துக்கிறோமோ அந்த பீட்ஸ் தான் பெரிய பீடு எல்லாமே சேர்த்து எடுத்துகிட்டு இப்படியே சேர்த்து தைக்கணும். டிஃப்ரெண்ட்டு கூட டிஸ்டன்ஸும் நம்ம எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படிங்கிற டிஸ்டன்ஸையும் கரெக்டாக அந்த 2 பீட்ஸ்க்கு பக்கத்தில் 3 பீட்ஸ் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி இந்த மாதிரி கோர்த்துட்டு அப்படியே அப்படியே ஒரு இந்த சுகர் பீட் இருக்கு இல்லையா, லாஸ்ட்டில் அந்த சுகர் பீடில் அப்படி கோர்த்து நம்ம அப்படி எடுத்து முடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஓரளவு எல்லாம் முடிக்கிறப்ப நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ் கை வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கிறோம். அந்த சாரீக்கு மேட்சிங்காக அந்த ஹேங்கிங் கீழே உள்ள அந்த பெரிய பீடெல்லாம் வாங்கி செலக்ட் பண்ணுங்கள். ஓகே. ஹாய் ஹலோ. நம்ம ஆரி ப்ளவுஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லலாம் கீழே வந்து ஹேங்கிங் பண்ணுறது நிறைய பேத்துக்கு டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னா நம்ம நீடில் வச்சுட்டு அப்படியே 3 எந்த பீட்ஸ் நம்ம இது பண்ணுமோ அந்த தைக்கணும்னு எடுத்துக்கிறோமோ அந்த பீட்ஸ் தான் பெரிய பீடு எல்லாமே சேர்த்து எடுத்துகிட்டு இப்படியே சேர்த்து தைக்கணும். டிஃப்ரெண்ட்டு கூட டிஸ்டன்ஸும் நம்ம எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படிங்கிற டிஸ்டன்ஸையும் கரெக்டாக அந்த 2 பீட்ஸ்க்கு பக்கத்தில் 3 பீட்ஸ் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி இந்த மாதிரி கோர்த்துட்டு அப்படியே அப்படியே ஒரு இந்த சுகர் பீட் இருக்கு இல்லையா, லாஸ்ட்டில் அந்த சுகர் பீடில் அப்படி கோர்த்து நம்ம அப்படி எடுத்து முடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஓரளவு எல்லாம் முடிக்கிறப்ப நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ் கை வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கிறோம். அந்த சாரீக்கு மேட்சிங்காக அந்த ஹேங்கிங் கீழே உள்ள அந்த பெரிய பீடெல்லாம் வாங்கி செலக்ட் பண்ணுங்கள். ஓகே.